ஒருத்தரும் நம்ம மதிக்கிறது இல்ல. எப்படி நம்ம கல்யாணம் ஆச்சு? இவகிட்ட வந்து எப்படி மாட்டிக்கிட்டோம்? அவ என்ற சொல்லுக்கு முருகா கல்யாணம் ஆச்சுடாப்பா, எனக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு கல்யாணம் ஆச்சு. இனிமே வடபழனி தேவையில்லை, வலசரவாக்கம் தேவையில்லை, கொடவாக்கம் தேவையில்லை, எதுவும் எனக்கு தேவையில்லை. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் புஷ்பா புருஷன் ஆயிட்டேன். புஷ்பா புருஷன், புஷ்பா புருஷன், புஷ்பா புருஷன், புஷ்பா புருஷன். அசால்ட்டா அன்றைக்கு புஷ்பாவை கல்யாணம் பண்ணிட்டேன். இனிமே நடக்க போற விளைவுகளுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு. நேத்து வரைக்கும் விருகம்பாக்கம், வடபழனி, கோடம்பாக்கம் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பல கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள புஷ்பா புருஷனா இன்னைக்கு கல்யாணம் பண்ணி அவளையே என் அண்டர்டேக்ல கொண்டு வந்துட்டேன். இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் காவிரிக்கான டீ கடையில ஒரு பண்ணுக்கும் டீக்கும் சிங்கி அடிக்கிறானுங்க. ஐயா, இனிமே எல்லாமே BMW கார் தான், ஷூட்டிங் ஸ்பாட் தான். இனிமே ஐயா வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆயிடுவேன், இல்ல ப்ரொடியூசர் ஆயிடுவேன், இல்ல டைரக்டர் ஆயிடுவேன், படம் பண்ணுவேன். இனி கோடம்பாக்கெல்லாம் என்னை கொண்டாடும். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுன்னா வேறு விலங்க இங்கு வாழணும். அக்ரிமெண்ட சைன் பண்ணிட்டேன். இனிமே ஐயா வாழ்வு சூப்பர் தான். ஆனா இந்த அக்ரிமெண்ட் நினைச்சா மட்டும்தான் கொஞ்சம் கவலையா இருக்குது. என்ன சொன்னா? Look here, Mr. Director. If you want to marry me, there are 5 conditions. Condition number 1. யாரு கூடனாலும் போவே வருவேன்னா, கேள்வி கேட்க கூடாதுன்னா போய் தொலைது. எதுக்கு கேள்வி கேட்கணும்? நல்லா இருந்துட்டு போட்டோம். Condition number 2. நைட் எங்கனாலும் போவே வருவேன்னா, நைட்டா? நைட் என்ன நடக்கும்? சரி போய் தொலைது, அதுவும் போட்டோம். Condition number 3. அப்புறம் என்ன சொன்னோம்? நான் ஒரு நடிகை, அதனால எந்த ஹீரோட வேணா நடிப்பேன், லிப்லாக் பண்ணுவேன், பெட் சீன்ஸ்ல நடிப்பேன். அதெல்லாம் பார்த்து நீ கண்டும் காணாத மாதிரி போகணும்னு சொல்லி சொன்னா. சரி நடிகை, நம்மளும் சினிமாக்காரன் தானே, அதனால கொஞ்சம் கண்டு காணாத மாதிரி இருந்துப்போம். Condition number 4 and அப்புறம் என்ன சொன்னா? மேக்கப் மேன் வந்து மேக்கப் போடுவான், என்னை கண்ட இடத்துல தொடுவான். அது மேக்கப் பண்ண அவனுடைய தொழில். அதனால வந்து நீ அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அது என்ன சொல்றது, அப்படியே கண்டு காணாத மாதிரி வாழ்ந்துக்கணும், விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா. சரி மேக்கப் மேன், அவனுடைய தொழில், அவன் செய்யறான், மேக்கப் போடட்டும், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5. விட்டு கொடுத்தா தான் லைஃப் நல்லா இருக்கும். அதுக்காக நீ வந்து பல நேரத்துல எனக்காக விட்டு கொடுக்கணும். சில நேரத்துல என்னையவே விட்டு கொடுக்கணும்னா, உன்னையவே விட்டு கொடுக்கணுமா? அப்புறம் எதுக்கு நான் இந்த கல்யாணம் பண்ணணும்? வேற வழி இல்ல, பண்ணியாச்சு. 6 மாசத்துக்கு ஒன்ஸ் புது கண்டிஷன் போடுவேன்னு சொல்லியிருக்கா. நோ சொல்லக்கூடாது. நோ சொல்றதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்புறம் என்ன சொன்னா? நோ சென்டிமெண்ட் அட்டாக். சென்டிமெண்டா பேசினா அடுத்த செகண்டே டிவோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி போகட்டும். டேய், என்னடா அது, வடபழனி கோயில கல்யாணம் பண்ணீங்க, முடிச்சுட்டு அதே மென்சல கொண்டு இங்கேயே வந்து விட்டு போயிட்டீங்களடா. எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இருக்கா இல்லையா? டேய் புரோக்கர், எங்கடா இருக்கு? ஹலோ, டேய் புஷ்பா புருஷன் பேசுறேன்டா. டேய் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இருக்கா இல்லையாடா? ஃபர்ஸ்ட் நைட் இருக்கா? ஏன்டா அவன் ஊட்டில இருக்கா, நான் சென்னையில இருக்கேன். எப்பறா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? உன்ட வாட்ஸ்அப் வீடியோ கால் இருக்குது. வீடியோ கால் ஆன் பண்ணனும் 4 மினிட்ஸ். அத இப்போ ஆன் பண்ணிக்கோ. ஓகே, ஆன் பண்ணிறேன். அதான் ஃபர்ஸ்ட் நைட். என்னது வாட்ஸ்அப் வீடியோ கால்ல ஃபர்ஸ்ட் நைட்டா? டேய் கேள்விப்படவே இல்லையாடா. என்னடா இப்படி பண்றீங்க? ஒண்ணெல்லாம் டேய் பக்கத்துல யார் இருக்கா? டீ கார் இருக்கறான். டீ பாய் இருக்கறான். அவன்கிட்ட போன குடுறா. குடுத்தாச்சு. டேய் புருஷன் பாய், என்ன பண்றீங்க? டீ ஊத்துறேன். டீ ஊத்திட்டு இருக்கியா? அந்த டீ எடுத்து அவன் தலைமையில ஊத்தி விடுறான். உனக்கு 6 ரூபாய் ஜிபே பண்றேன்டா, ஊத்துறா நீனு. மேல இப்போ ஷூட்டிங் பிஸியா இருக்காங்க, டீ டைம் வரும், அப்போ வீடியோ கால்ல ஃப்ரீயா ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் வீடியோ கால்ல ஃபர்ஸ்ட் நைட்ன்றான். அது வந்து ஷூட்டிங் இடையில 2 நிமிஷம் பிரேக் விடுவாங்க, டீ பிரேக்ல ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிக்கிறீங்கன்றான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்?
கேள்விப்படவே இல்லையாடா. வாட்ஸ்அப் கால ஃபர்ஸ்ட் நைட்டா? இதுக்கடா தவ கிடந்த ஜெயிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவாடா. சினிமா பண்ணி ஏன் தலைமுறை டீ ஊத்துறியா நீனு? நீங்க எல்லாம் பொண்ணு பேப்பர் எழுதி கொடுத்தாலே 10 வாட்டி பாக்குறேங்கடா. நான் உனக்கு பொண்ணு இல்லடா, ஹீரோயினே கொடுத்துருக்கேன். அவ இப்ப வாட்ஸ்அப் கால்ல வருவா. அதான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதான் ஃபர்ஸ்ட் நைட்டா? எத்தனை பேர் அலையறாங்க தெரியுமா? டேய் நேத்து வரை நீ நேத்து அலையற நேத்து. அவங்கடா இப்ப என்னடா இருக்கு? ஹீரோயின்டா அது. ஒரு முறை பார்த்தாலே போதும்டா. பார்த்தாலே ஃபர்ஸ்ட் நைட்டா? உனக்கு புரியமா? புரிஞ்சுக்க போறானே தெரியல. ஒழுங்காதவனுங்க, நன்றி கெட்டவனுங்க, ஃபர்ஸ்ட் டைரக்டாவே இருந்து செத்துருப்பாங்க. இவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்துருக்கேன் தெரியுமா? இப்ப நீ புஷ்பா புருஷன்டா. புஷ்பா புருஷனா சும்மாவா? ஹீரோயின் புஷ்பா புருஷன்டா. வைடா நீனு. அவனா புஷ்பா புருஷன்றானுங்களே. மாநகரம் மணக்குது. மணி வேற 6 ஆச்சு. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணில இருந்து நாளைக்கு காலை 6 மணி வரை எப்படா ஓட்டுவேன்? கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் நைட் கூட இல்லைன்னா எப்படிடா? எப்படி டயத்தை கடத்த போறேன்? மாலை ஒரு கேடு.